கங்கா பரபரப்பா நடந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. காவேரி கிட்ட கேக்குறாங்க, காலையில போனவங்க இன்னும் வந்து சேரல, அப்படி எங்க தாண்டி போனாங்க? காவேரி சொல்றாங்க, அக்கா வருவாங்கக்கா. அப்ப குமரனும் விஜயும் வர்றாங்க வீட்டுக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சாரதா அவங்க கணவர் முன்னாடி வச்சிருந்த வீட்டு பத்திரத்தை அழுதுகிட்டே விஜய் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. விஜய் கிட்ட சொல்றாங்க, அந்த வீட்டை கட்ட அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கல்லையும் அந்த மனுஷனோட உயிர் இருக்கு. இன்னைக்கு அந்த வீட்டோட பத்திரத்தை என்கிட்ட கொண்டு வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. விஜய் ஆறுதலா சாரதா கிட்ட சொல்றாங்க, இந்த விஜய் இருக்கிற முடியும் உங்களுக்கு எந்த லாஸுமே வராது. நான் இருக்கேன். விஜய நினைச்சு காவேரி பெருமைப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. சாரதா வீட்டுக்கு விஜயோட தாத்தா பாட்டி வர்றாங்க. விஜய் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, காவேரி நம்ம குடும்ப வாரிச சுமந்துகிட்டு இருக்கா, அவளுக்கு வளகாப்பு பண்ணிரலாமா? சாரதா அவங்க சொன்னதை கேட்டுக்கிறாங்க. விஜயோட தாத்தாவும் பாட்டியும் காவேரிக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அத பார்த்த கங்கா இது என்னதுன்னு கேக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, அக்கா விஜயோட தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க, அவங்க வளகாப்ப பத்தி பேசினாங்க. சாரதா சொல்றாங்க, கங்கா 7வது மாசம் வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கங்கா கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற, 7வது மாசமா? அப்படின்னா எனக்கு எப்பம்மா வளகாப்பு நடத்துவீங்க? பாட்டி சொல்றாங்க, 2 பேத்துக்கும் சேர்த்து வச்சிடலாண்டி. பாட்டி சொன்னத கேட்ட காவேரி சொல்றாங்க, அக்கா ஜாலியா இருக்க போதுக்கா. கங்காவுக்கு இத கேட்டதும் முகமே மாறுது. சாரதா கிட்ட சொல்றாங்க, எனக்கும் காவேரிக்கும் ஒரே நாள்ல வளகாப்பு நடத்த வேண்டாமா? எனக்கு கொஞ்சம் சீக்கிரத்துல வளகாப்ப நடத்துங்கம்மா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, ஏண்டி அவ்வளவு அவசரம் உனக்கு? கங்கா சொல்றாங்க, காவேரிக்கு கல்யாணம் ஃபங்க்ஷன்னு எவ்வளவோ ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்துச்சு, அதனாலதான்மா எனக்கு தனியா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இல்லாட்டி எனக்கு வளகாப்பே வேண்டாம். இத கேட்ட காவேரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.